ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் உங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் பலன்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போகிற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ மேசம் முதல் நம்ம மீன வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போகிறோம். கீழே உள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். கும்பம். கும்பத்திற்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்கள் பொங்கி வரக்கூடிய யோகம்தான். காரணம், அதற்கு காரணம் உங்களுக்கு 2/11 குரு பகவான் வெற்றி ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்போ உங்கள் ஜென்மத்தில் ராகு, 2ஆம் இடத்துல கும்பத்துக்கு ஜென்மத்திலாக 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் கேது. இதுதான் கிரக அமைப்புகள். அப்போ உங்களுக்கு இந்த ஜூன் 18 செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார் ஜூன் 18. அப்ப ஜூன் 11 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு கடகத்துக்கு போயிடுவார். அது குருவும் சுக்கிரனும் 2 ராஜ கிரகங்கள். 2 ராஜ கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு போகும்போது உங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு செல்வீர்கள். உயர்ந்த பதவி, அரசியல் இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் உயர்ந்த பதவி, அதில் மாற்றமே கிடையாது. ஃபைனான்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, எதுவாக இருந்தாலும் நிறைய உங்கள் சொந்த தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும்.
அது முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், பதவி முன்னேற்றம். முக்கியமாக இந்த ஃபைனான்ஸ் தொழில் பார்க்குறவங்களாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸு பண்ணக்கூடியவங்களாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? வங்கியில் உயர்ந்த வங்கியில் ரிஜினல் மேனேஜராக கிடைக்கும். ரிஜினல் மேனேஜர் வாய்ப்பு கிடைக்கும். ரிஜினல் மேனேஜராக வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் அதாவது பப்ளிக் சர்வீஸில் இருக்கக்கூடிய அதாவது வழக்கறிஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல உயர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ, சில பேர் நீதிபதி ஆகலாம், சில பேர் வந்து நல்ல உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி உயர்ந்த பதவிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ சில பேர் வந்து மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும். இப்படியெல்லாம் வந்து தொழிலில் வந்து இந்த கும்பராசினிக்காரவங்களுக்கு வாழ்க்கையில் அதேமாதிரி அவங்க டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டு, ஐடி துறை, டிரான்ஸ்போர்ட் துறை, இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நல்ல முன்னேற்றம் இருக்கும். சில பேர் சொந்தமாக ஐடி கம்பெனி வைப்பாங்க. ஐடி கம்பெனி சொந்தமாக வைப்பாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். உலக அளவில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம். அதனால தான் கும்பம் பொங்கி பெருகும் யோகம் ஒரு பொற்காலமாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த கும்பத்திற்கு 4ஆம் இடத்தில் அரசு கிரகம் என்ற சூரியனும் புதனும் இருப்பது ஒரு நிர்வாக திறமை, தலைமை ஏற்கும் பொறுப்பு, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகமும் நிச்சயமாக ஏற்படும். 7ஆம் அதிபதியாகி நல்ல திருமண வாழ்க்கை, முக்கியமாக காதல் திருமணம் சில பேருக்கு வெற்றியில் முடியும். காதல் திருமணம் என்பது வெற்றியில் முடியறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். காதல் திருமணம் வெற்றியில் முடியும். அதே நேரத்தில் நல்ல கவனிங்க, இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஏற்படுறதுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் 4ஆம் அதிபதியாக 5ஆம் இடத்தில் பூமி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் திடீர்னு நல்லபடியாக முடிஞ்சிடும். பெரிய சொத்துக்கள்லாம் சேரும். பெரிய சொத்துக்கள்லாம் சேரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகளே மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைலாம் வந்து நல்லபடியாக ஈஸியாக முடிஞ்சு மிகப்பெரிய சொத்துக்கள்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துரும். வழக்குகள்லாம் வெற்றியை வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே நேரத்தில் உடல் சுகாதாரத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த உடல் சுகாதாரம் வெற்றி. ஏன்னா 6ஆம் இடம் என்பது உடல் சுகாதாரத்தை வெற்றி பெறக்கூடியது. தைரியம், மனோதிடம், தைரியம் வெற்றி பெறக்கூடிய இடம். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி, கும்பராசி பிள்ளைங்க வந்து குழந்தைகள்லாம் நல்லா படிக்கும், அருமையாக படிக்கும். டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஒரு ஐஏஎஸ் படிக்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் வந்து போட்டி தேர்வில் வெற்றி பெறுவது. இறைந்து வாக்குக்குரியவன், வாக்கு கல்விக்குரிய குருவான் 6ஆம் இடத்துல இருந்தால் மருத்துவத்தில் சாதிக்கலாம், ஒரு அதாவது விளையாட்டுத்துறையில் சாதிக்கலாம். போட்டி அதாவது இந்த உடம்பு வந்து போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெறுதல். அது எதுலாம் இருக்கு? அரசாங்க தேர்வில் போட்டியிடலாம், அரசியலில் போட்டியிடலாம், விளையாட்டுத்துறையில் போட்டியிடலாம். புரிஞ்சுட்டீங்களா? அது அரசாங்க தேர்வு, போட்டி தேர்வில் எழுதி வெற்றி பெறலாம். இதெல்லாம் வந்து வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கு. நிச்சயம் உங்களுக்குலாம் வெற்றி கிடைக்கும். சரிங்களா? ஆக இந்த கும்பராசியை பொறுத்தளவு கண்டிப்பாக தொழில், வியாபாரம், வருமானம், நல்ல குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும், நல்ல பதவி யோகங்களும் நிச்சயமாக ஏற்படும். அதே நேரம் இது வந்து பொதுவான பலன். கும்பராசினியர்கள், இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன திசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த திசா புத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் ரெண்டுக்கும் நட்பாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், நட்பாக இருக்கணும். அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடியது அப்படியே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அந்த ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நான் என்ன உறுதி சொல்கிறேன்? பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியா நடக்கும். எப்பயுமே சரியா கணிக்கணும். இப்போ தொடர்ந்து பல நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே, நான் தேர்தலில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அவர் தான் வெற்றி பெறுவார்னு. உலகத்தில் இருக்க அத்தனை ஜோசியருமே விஜய் வெற்றி பெற முடியாது, அது முக்கியமாக அது சொல்ல மாட்டான், அவரெல்லாம் சொல்லி ஒன்றுமே நடக்கலை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நிச்சயமாக பிரம்மசாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.